ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இன்றைக்கி இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு போட்ட வீடியோ. அனிமேல எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோஸ்க்கு வந்து எனிமீஸ் இருப்பாங்க. பட் சில எனிமீஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக மாறுவாங்க. சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ரைவல்ஸாக மாறுவாங்க. அதே மாதிரி சம் ரைவல்ஸ் லெஜண்ட்ஸாக மாறுவாங்க. அந்த மாதிரி ஆல் டைம் பெஸ்ட்டான டாப் 5 ரைவல்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 5th பிளேஸில் இருக்க ரைவல்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கான் ஃப்ரீஸ் vs கில்லுவா ஜோல்டிக் ஃப்ரம் ஹண்டர். இவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கான் ஃப்ரீஸ் வந்து அதாவது ஜின்னுங்கிற ஒரு ஹண்டரோட பையன். அவன் வந்து அவங்க அப்பா வந்து அவனை சின்ன வயசுலேயே ஹண்டர் ஆகும் அப்படின்னு விட்டுட்டு போனதுனால அந்த ஹண்டர் வேலைகளை என்ன தான் இருக்கும் அப்படின்ட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இவனும் வந்து ஹண்டராக மாதிரி அவங்க அப்பாவை தேட போயிருப்பான். பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு டிட்டர்மைண்டான பையனாக இருந்திருப்பான். அப்படியே கில்லுவா வந்து பார்த்தோம்னா கில்லுவா வந்து ஒரு அசாசின் ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பான். அவங்க குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமான அசிஸ்டன்ஸாக இருப்பாங்க. அது என்னன்னு தெரியல, அசிஸ்டன்ட்னாலே வந்து எப்படி சொல்கிறது, அந்த சைலண்ட்டாக ஸ்டெல்த்தாக இருக்கணும். இவங்க ஃபேமிலியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ளெக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது கரெக்டாக என்னன்னு தெரியல, ஆனால் அந்த இடத்துல ஹாராவுக்கு பயங்கரமாக சூட்டாக இருக்கும் அவங்க ஃபேமிலியில் பார்க்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர் எக்ஸாம்பிள் தான் பார்த்து உடனே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரோட வைவுமே நல்லா மேட்ச் ஆகிருந்திருக்கும். இவங்க வந்து ட்ரெடிஷ்னலான ரைவல்ஸ் மாதிரி இன்னொருத்தங்க போட்டி போட்டு டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்காது. இவங்களோடது எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்க ரெண்டு பேருமே மோட்டிவேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. கோன் வந்து பார்த்திங்கன்னா கில்லுவாக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு அந்த இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு வந்து இன்னும் வந்து இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. கில்லுவா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக அந்த சுச்சுவேஷன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கோனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னியில் வந்து அவங்க ஒன்றா போக இன்னும் பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அவங்களோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே, அந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பே வந்து அவங்களுக்கு இன்னும் அவங்களோட லிமிட்ஸை வந்து புஷ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருந்துருப்பாங்க. இவங்களோட அந்த காம்பாவே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். என்னென்னா கான் வந்து நேச்சுரலாகவே அந்த பயமே இருக்காது அவன்கிட்ட. அதே சமயம் கில்லுவா வந்து பார்த்தோம்னா பயங்கர டேலண்டடான ஒரு பையன். ஆனால் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்ட்னாலையும் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனாலையும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பான். இவங்களை ஏன் நான் 5th பிளேஸில் போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து இவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் நார்மலாக அந்த ரைவல்ஸ்க்கு மாதிரி போட்டி போட்டு தோக்கடிக்கணுங்கிற மாதிரி இல்லாமல் மோர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு தான் வந்து உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குமே தவிர அந்த ரைவல்ரிக்கான காம்படிஷன் அதிகமாக இருக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் நான் அதை 5th பிளேஸில் போடுறேன். 4th பிளேஸில் இருக்க ரைவல்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இசுக்கு மிடோரியா vs கட்சுகி பாக்குகோ ஃப்ரம் மை ஹீரோ அகாடமியா. இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இசுக்கு மிடோரியா இல்லைனா டெக்குன்னு சொல்லலாம். இவன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பிறக்கும்போதே வந்து ஒரு குவிக்லஸ் பாயாக தான் வந்து பிறப்பான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து இருக்கிறதுலே பயங்கர பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கஸ்டான கிரேட்டான ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஆசையாக இருக்கும். அதே சமயம் காட்சுகி பாக்குகோ அதாவது கச்சானை வந்து பார்த்தோம்னா அவன் சின்ன வயசில் வந்து பிறக்கும்போதே வந்து டேலண்டடான ஒரு ஃபைட்டராக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் குவிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவான குவிக் மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் பயங்கர கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள். ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஸ்கூல் எல்லாமே ஒன்றா தான் படிச்சிருந்துருப்பாங்க. இவங்களோட அந்த ரைவல்ரி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்குகோ எப்போ வந்து டெக்கு வந்து அவனை விட ரொம்ப இன்ஃபீரியரான ஒரு ஆள் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் வந்து இவங்களோட ரைவல்ரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் எல்லாமே எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கு வந்து அந்த 1-for-all வந்து ஆல்மைட்லேருந்து ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பாக்குகோ வந்து டெக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது வீக்கான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்துருப்பான். ஆனால் அதுக்கப்புறத்துலேருந்து ரொம்ப சீரியஸான ஒரு காம்படிட்டராக வந்து டெக்கு வந்து பாக்குகோ மாதிரி இருப்பான். அவங்க அந்த ஒரு டைலமாவே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நேச்சுரல் டேலண்ட் பெருசா இல்லை அந்த கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண பவர் வந்து பெருசா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டிலாக இருக்கும். பாக்குகோட ஐடியாலஜி என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா அவனோட ஓன் ஸ்ட்ரென்த்தை வச்சு அவனால் வந்து பெரிய ஹீரோவாக முடியுங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதே சமயம் டெக்குக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பயங்கரமான ஹீரோவாகி எல்லாரையும் காப்பாற்றணும், அது மட்டும்தான் அவனுக்கு வந்து மைண்டில் இருந்திருக்கும். ஏன் இவங்க ரெண்டு பேரும் நான் வந்து 4th பிளேஸில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்த ரைவல்ரியில் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து சூப்பராகவே இருந்திருக்கும். பட்
டாப் 3ல இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட அந்த அந்த ரைவல்ரி ரொம்ப நாளைக்கு நிலச்சிருந்திருக்காது. ஓரளவுக்கு மேலே வந்து இவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓவரால் ஸ்டோரிலையும் இவங்களோட இம்பாக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும் அந்த ரைவல்ரினால. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அந்த ரைவல்ரியை 4th பிளேஸில் போட்டிருக்கேன். 3rd பிளேஸில் இருக்க ரைவல்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்தா வர்சஸ் யூனோ ஃப்ரம் பிளாக் கிளவர். இவங்க 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேருமே வந்து ஒரே அனாத ஆசிரமத்தில் வளர்ந்த ஒரு சின்ன பசங்களாக தான் காமிச்சிருந்துருப்பாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து எடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து அவங்களில் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த விசார்ட் கிங்காக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபன்னியான ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க 2 பேருமே டோட்டலி அப்படியே ஆப்போசிட், போலார் ஆப்போசிட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஏன்னா யூனோக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே மேஜிக்கல் எபிலிட்டி எல்லாமே வரும், ஒரு ப்ராடிஜி மாதிரி, ஜீனியஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க மேஜிக்கில். அதுவே ஆஸ்தா கிட்ட வந்தோம் அப்படின்னா அவங்க சுத்தமாக வந்து அந்த மேஜிக் பவரே ஒரு துளி கூட இருக்காது. அந்த கிரிமோர்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேஜிக்கல் பவருக்கு ஏற்ற மாதிரி அவங்கள சூஸ் பண்ணும். பட் இவன் ஒருத்தனை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எந்த ஒரு கிரிமோருமே வந்து சூஸ் பண்ணியிருக்காது எக்ஸப்ட் அந்த 5 கிளவர் அந்த கிரிமோரு. இவங்களோட அந்த ரைவல்ரியை வந்து எது ரொம்ப ஸ்பெஷலாகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்தாக்கு வந்து அந்த மேஜிக் பவரே இல்லைங்கிறது வந்து எங்கேயுமே அவனை வந்து ஸ்டாப் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அதே சமயம் யூனோ வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் அவனுக்கு வந்து எக்கச்சக்கமான நேச்சுரல் டேலண்ட் மேஜிக்கில் இருந்திருந்தாலும் அவன் வந்து எங்கேயுமே வந்து செட்டில் ஆகிருக்க மாட்டான். நம்மக்கிட்ட இவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்தா வந்து ஒவ்வொரு டைமும் அவங்கள்ட்ட இருக்க லிமிட்டை வந்து பிரேக் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகும்போது யூனோவுமே அதே பார்த்து அவனும் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி ஸ்ட்ராங்காகவும் ஆவான். அதே மாதிரி எப்போல்லாம் வந்து யூனோ வந்து ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்களோ, ஒரு புது லெவலில் இல்லைனா புது ஒரு ஸ்ட்ராங்கான பவரை வந்து கெயின் பண்ண மாதிரி காட்டுறாங்களோ அந்த டைமில் ஆஸ்தா வந்து பார்த்திங்கன்னா அவனையும், அதாவது யூனோவையும் மீறி இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகிறான் அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணி போவாங்க. பட் என்ன தான் 2 பேரும் ஒரே ட்ரீமை வந்து நோக்கி ஓடிட்டு இருந்தாலும் இவங்க 2 பேருமே அதாவது இவங்க 2 பேருமே மாற்றி தோக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன் இவங்க 2 பேரையும் 3rd பிளேஸில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, காம்படிஷனு, ரெஸ்பெக்ட், க்ரோத் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த ஒரு பிளெண்டு வந்து பயங்கர பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அதாவது இவங்க இருக்கிறதுனால தான் இவங்க வந்து பவர்ஃபுல்லாக தெரியுறாங்க. யூனோ இருக்கிறதுனால தான் ஆஸ்தா வந்து இங்கே பவர்ஃபுல்லாக தெரியுறாங்கிற மாதிரி கிடையாது. இவன் இருந்ததுனால தான் அவனும் அங்கே பவர்ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பான். அவனோட பவர் அங்கே பெருசாக தெரிஞ்சதுனால தான் இவனும் இங்கே பவர் பெருசாக வந்து புஷ் பண்ணியிருக்க மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரையும் நான் 3rd பிளேஸில் போடுறேன். ஸோ 2nd பிளேஸில் இருக்க ரைவல்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நருட்டோ உசுமாக்கி வர்சஸ் சாஸ்கே உச்சிஹா ஃப்ரம் நருட்டோ. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஜெண்டரியான அந்த ஒரு டெரிட்டரிக்குள்ளேயே நுழையிறோம். நருட்டோ வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். நருட்டோ வந்து சின்ன வயசுலேயே வந்து ஊரனால் ஒதுக்கி வச்ச ஒரு பையன். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொனஹாவோட ஹொக்காகேவே மாறி எல்லாரோட ரெஸ்பெக்டையும் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரீம் வந்து அவன் வச்சுருப்பான். அதே சமயம் சாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்டடான ஒரு ஷினோபி. ஆனால் அவனோட ட்ரீம்ஸை நோக்கி தள்ளுறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் வந்து ரிவெஞ்ச் மட்டும்தான் அவனை வந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து சாக்குரா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கக்காஷியோட டீம் 7ல் ஒன்றா வந்து எல்லாத்தையும் கற்றுட்டு இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரோட ரைவல்ரியை வந்து எது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஜஸ்ட்டு சிம்பிளாக யார் இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கரான ஆள் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்க 2 பேருமே வந்து கான்ஸ்டண்ட்டாக 2 பேருக்கும் கம்பேர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க நருட்டோ அண்ட் சாஸ்கே. நருட்டோ வந்து பார்த்திங்கன்னா சாஸ்கேவை தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு டார்கெட்டாக வச்சு அவனை வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அதே சமயம் சாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்க பவர் பொசிஷனில் இருந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்மக்கிட்ட வந்துட்டானே அப்படின்ற மாதிரியாக பார்த்துருப்பான் நருட்டோவை. இவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ரைவல்ஸாக மாறியிருப்பாங்க, அதுக்கப்புறம் எனிமீஸாக மாறியிருப்பாங்க, திருப்பி மறுபடியும் ரைவல்ஸாகவே மாறி இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும் இவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பு. இவங்களை 2nd பிளேஸில் போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நருட்டோஸ் பேசிக் ஸ்டோரியே வந்து அந்த ஒரு ரைவல்ரியை தான் வச்சு ஃபவுண்டேஷனாக வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியவே 2nd பிளேஸில் போடுற அளவுக்கு இருக்குதுன்னா அப்போ 1st பிளேஸில் இருக்கிறது எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கோங்க.
ஸோ ஃபைனலாக ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற ரைவல்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோகு வர்சஸ் வெஜிடா ஃப்ரம் ட்ராகன் பால். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்டரியான ரைவல்ஸு. இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயன் வாரியர், கான்ஸ்டண்ட்டாக வந்து ஸ்ட்ராங்கரான ஆப்போனன்ட்ஸை தேடி தேடி ஃபைட் பண்ணுற எல்லாம் பேட்டில் பண்ணுற மாதிரியான ஒரு ஆளாக காமிச்சிருந்துருப்பாங்க. அதுவே வெஜிடா சைடு வந்தோம் அப்படின்னா வெஜிடா வந்து ஒரு ப்ரௌடான தலகனமான ஒரு சயன் பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து கோகு வந்து ஒரு இன்ஃபீரியரான ஒரு சயன் ஸ்பீசிஸாக வந்து பார்த்துருப்பான். ஸ்டார்டிங்கில் அவங்க 2 பேர் பார்த்துக்கும்போது 2 பேருமே எனிமீஸாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த கதையே வந்து அதுக்கப்புறம் மாறி இருக்கும். இவங்களோட அந்த ரைவல்ரி வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடா வந்து அந்த கோகு வந்து ஒரு லோ கிளாஸ் சயன், அவன் எப்படி என்னை வந்து சர்பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் கோகுவோட அந்த க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடா பயங்கரமாக அப்சஸ்டாக இருக்கும். எப்போல்லாம் வந்து கோகு வந்து ஒரு புது லெவலை வந்து அதாவது புது ஃபார்ம் இந்த மாதிரி புது பவர் அட்டைன் பண்ணுறானோ அப்போல்லாம் வந்து வெஜிடாவும் அதை வந்து அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஓடுவான், இல்லைனா புஷ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. இங்கே என்ன ஒரு ஃபன் அப்படின்னா இவங்க வந்து எனிமீஸாக இல்லை ரைவல்ஸாக இருக்கும்போது தான் அப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அந்த அலைஸா மாறினதுக்கப்புறமும் அந்த காம்படிஷன் வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஏன் ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கோகுக்கும் வெஜிடாவுக்கும் மட்டும்தான் அந்த ரொம்ப சில ரைவல்ஸில் இருக்கிற இந்த ஒரு மேட்ச் இருக்கும். என்ன பார்த்தோம்னா அந்த லாஞ்சிவிட்டி, ஐகானிக்கான பேட்டில்ஸு, கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, இன்ஃப்ளூயன்ஸு, அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக அவங்க 2 பேருக்கு அந்த இருக்க அந்த ஒரு காம்படிஷன், இது எல்லாமே கச்சிதமாக வந்து கோகுக்கும் வெஜிடாவுக்கும் பொருந்திருக்கும். இவங்களோட அந்த ரைவல்ரி வந்து பார்த்திங்கன்னா பல டிகேட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் போகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அனிமேலேயே வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு ரைவல்ஸ்னால் அது கோகு அண்ட் வெஜிடாவோட ரைவல்ரி தான். அதனால தான் இவங்க 2 பேரையும் நான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ கோகு வர்சஸ் வெஜிடா தான் வந்து என்னோட நம்பர் 1 ரைவல்ரி அனிமேல. வேறு ஏதாவது ரைவல்ரியை வந்து நம்ம விட்டுட்டோம்னா அந்த லிஸ்ட்டில்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பண்ண லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேறு எந்த ரைவல்ரியை வந்து டாப்பில் வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டக்குன்னு வந்து சேரும் உங்களுக்கு. டாடா பாய். Until we meet again.